போன வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். ஒரு வானூர்தி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 45 விமானங்களை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்த நிறுவனம் 18 நாட்களில் உற்பத்தி செய்யும் விமானங்களின் எண்ணிக்கை என்ன? இது பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்திங்க அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறலில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். பிசி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உளவியல் பகுதி நிறைய போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி. வடிவியல், அளவியல், அடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்தகவு, அதுக்கு அடுத்து என்னது நிறைய போட்டிருக்கேன். சரி, அதெல்லாம் நீங்கள் வெண்படங்கள் இந்த மாதிரி சம்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னது வகுத்தல் மற்றும் பெருக்கல் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்மாறல் அப்படின்னா தலைகீழாக போட்டு செய்யணும். அதாவது நேராக இருந்தால் நீங்கள் தலைகீழாக போடணும், எதிராக இருந்தால் நீங்கள் அந்த நேராக போட்டு செய்யணும். இது மட்டும் தான் ஒன்று ஷார்ட்கட். இது மட்டும் வச்சா போதும், எல்லா கொஸ்டின் ஈஸியாக அடிச்சு போயிடலாம். சரியா? முதல்ல இது வந்து 2 டைப் நிறைய இருக்குது. 2 டைப்பாக கேட்பாங்க, 3 டைப்பாக கேட்பாங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம். 10 கணக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு போங்க. முதல் கணக்கு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா போன வருடம் எஸ்ஏ எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். அதை நம்ம முன்னாடி வாசிட்டேன். இப்போ நம்ம ஆன்சர் போயிடலாம். முதல்ல அந்த நிறுவனம் 5 நாட்களில் 45 விமானங்கள் உற்பத்தி செய்கிறது. சரியா? ஸோ அப்போ முதல்ல நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. முதல்ல விமானங்கள், நாட்கள் இன்னும் இப்படியே உங்களுடைய விருப்பம் இப்படியா எழுதிக்கோங்க. ஸோ உங்கள் நாட்கள் நான் வந்து நாட்கள் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா விமானங்கள்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 45 விமானங்களை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது. ஸோ அப்போது 5 நாளில் 45 விமானங்களை உற்பத்தி செய்கிறது. அப்படி தானப்பா? ரைட். அடுத்து அந்த நிறுவனம் 18 நாட்களில் உற்பத்தி செய்யும் விமானங்களின் எண்ணிக்கை என்ன? இது கேட்குறாங்க. அப்போ அதே கம்பெனி தான், ஆனால் எத்தனை நாள் ஆயிடுது? 18 நாள் ஆயிடுது. எத்தனை விமானங்களை உற்பத்தி செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். இப்போது இங்கே வந்து நாள் என்ன பண்ணியிருக்குது? கூடி இருக்குது. அப்படி தான் நான் சொன்ன நாளுக்கு வந்து கூடி இருக்குது. இப்போ 5 நாள்லேயே அவங்க வந்து எத்தனை பண்ணியிருந்தாங்க? 45 பண்ணியிருந்தாங்க. அப்போ 18 நாள் கரெக்டாக என்னது அதை விட கூட தான் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டுமே என்னது அதிகரிக்க தான் செய்யும். ஸோ நாட்களும் அதிகரிக்குது. அப்படி தான் அங்கே 5 நாள் இருக்குது, இங்கே 18 நாள் ஆயிடுது. அப்போ 5 நாள் இருக்குது ஒன்று தான், 18 நாளும் கூடிடுது. அப்போ நாட்கள் கூடிகிறது. 5 நாள்லேயே 45 பண்ணாங்கன்னா 18 நாளில் கிட்டத்தட்ட அதிகமாக பண்ணிடுவாங்க. அப்போ என்னது அந்த விமானத்தோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா தலைகீழாக போட்டு செய்ய வேண்டும். தலைகீழான எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல எப்படி போட்டால் இது வந்து டேரெக்ட். ஓகேவா? 5/18னா அப்படி டேரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்படி போடக்கூடாது. எப்படி போட போகிறீங்க அப்படின்னா இந்த 18 தூக்கி மேலே போட போகிறீங்க, கீழே வந்து இந்த 5 தூக்கி போட போகிறீங்க, இந்த 45 சைடில் அப்படி வச்சுக்கோங்க. 45 அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்று கிடச்சிரும். 1 5 5 9 5 45. அவ்வளோதானா? முடிஞ்சு 18 9 பெருக்கிறீங்க. எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 90, 9 8 என்னும்போது 72. அப்படி தான் நான் 72 2 9 7 எவ்வளோ ஆச்சு? 16 162. ஆப்ஷனில் இருக்கான் பாருங்கள். 162 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகேவா? இதான் இது நேர்மாறல் எதிர்மாறல். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான்பா. அதாவது வகுத்தல் மற்றும் அந்த பெருக்கல் இந்த 2 தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு போயிடலாம். அந்த நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மறுவரும் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு நாட்கள் அதிகரிக்க அப்படிதானப்பா, அது வந்து அம்புக்குரிய மேலே போடுங்க. அடுத்து 5 நாள்லேயே 45 பண்ணுனா 18 நாளில் கட்டாயம் 45 விட அதிகமாக தானே பண்ணுவாங்க. அப்போ விமானங்களும் அதிகரிக்கும். அப்போ ரெண்டுமே அம்புக்குறி எங்கே இருக்குது? மேலே மார்க் இருக்குது. அப்போ இந்த நேர்மாறல். அப்போ நீங்கள் தலைகீழ போட்டு செய்யணும். தலைகீழ இந்த மதிப்புகளை தலைகீழ போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 5 மேலே இருக்கு இல்லையா, 5 கீழே கொண்டு வாங்க. 18 கீழே இருக்கு இல்லையா, இதை மேலே கொண்டு போங்க. இந்த 45 சைடில் இருக்கு இல்லையா, சைட்லேயே நீ பெருக்கல் போட்டு 45 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அடி கொடுத்தா உங்களுக்கு கேன்சல் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதான் இது நேர்மாறல் எதிர்மாறல். போன வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த போன வருஷம் 2020 பிசியில் கேட்கல, ஆனால் இந்த திருப்பு கேட்கலாம். அதனால் நான் கொடுக்குறேன். சரியா? அடுத்த கணக்கு, 2வது கணக்கு. 18 பொருட்களின் விலை 342 எனில் 24 பொருட்களின் விலை என்ன? இதை நம்ம எடுத்து எழுதி கொடுக்கும். முதல்ல எடுத்து எழுதணும். சரியா? எப்படி எழுத போகிறாங்க? முதல்ல பொருட்கள்னு போட்டுக்கோங்க. இங்கே பொருட்களின் எண்ணிக்கை. ஓகேவா? பொருட்களின் எண்ணிக்கை. இது என்னது? பொருட்களின் விலை எழுதிக்கோங்க. விலைன்னு போட்டுக்கோங்க. விலை. ஸோ முதல்ல 18 பொருட்களின் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 342 ரூபா. சரியா? அடுத்து என்ன கேட்குறாங்க? 24 பொருட்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 24 பொருட்களின் விலை என்ன? இதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நேர்மாறலாம் எதிர்மாறலாம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பொருட்கள் நம்ம கூடியிருக்க நீங்கள் பொருட்கள் எடுக்க வேண்டாம், நம்பரை மட்டும் மனசில் வச்சுக்கோங்கப்பா. நம்பர் கூடி இருக்க குறைஞ்சிருக்காப்பா? நம்பர் கூடி இருக்குது. அப்போ 6 மேல் நீங்கள் போடுங்க. முடிஞ்சது. சரியா? அப்போது இங்கே வந்து அந்த பொருட்களோட எண்ணிக்கை கூட்டிட்டு
18 பொருளின் விலையே 342 ரூபாயாம். அப்போ 24 பொருள் விலை என்னது? கட்டாயம் கூட தானே இருக்கணும், குறையாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு 10 பொருள் வச்சுருக்கீங்க, 10 பொருளோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவில் ஒரு 10 பேனா வச்சுருக்கீங்கப்பா, 10 பேனாவோட விலை 5 ரூபா. அப்போ 10 பேனாக்கு விலை ஆச்சு 50 ரூபா ஆச்சு. நீங்கள் அந்த 10 பேனா விட்டு அடுத்து 12 பேனா வாங்குறீங்க, ஒரு 10 ரூபா கூட தானே செய்யும், குறையாது இல்லையா? அப்போ என்னது? விலையும் கட்டாயம் அதிகரிக்கத்தான் செய்யும். இது என்னது தான்? நேர்மாறல் தான். ஓகே, நேர்மாறல். அம்புக்குறி ரெண்டுமே என்னது? மேலே பார்க்க இருக்குது. அப்போ என்னது? கட்டாயம் நேர்மாறல். நேர்மாறல் அப்படி என்ன செய்யணும்? நம்ம மாற்றி போட்டு செய்யணும். ஓகேவா? ஸோ இப்போ மாற்றி போட்டு செஞ்சு பார்ப்போமா? 24 / 18 × 342. உங்களுக்கு பெரிய வாய்ப்பாடு தெரியலனா ரெண்டாவது வாய்ப்பாடுலேருந்து போங்க. சரியா? 92 18 மறுபடியும் 34 அடிங்க. ஓகேவா? 1 2 2 மீதி 1 7 2 14 1 2 171. அடுத்து 9வது வாய்ப்பாடு அடிக்கலாமா? இல்லை நீங்கள் 3வது வாய்ப்பாடு அடிங்க. 3 9 M3 24. வேறு எப்படி அடிக்கலாம்? இந்த 3 121 அடிக்கலாமா? அடித்து பாருங்கள், வரும். 1 3 3 17 எத்தனை 3 இருக்கும்? 3வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 4 3 12 5 3 15 6 3 18 போயிடுவோம். 5 3 என்னது? 15. 5 3 15 மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 7 3 21. ஸோ அப்போ 8 × 57 தான் என்னது? அந்த ஆன்சர் நீங்கள் பெருக்கி பார்க்கணும். 57 × 8. ஓகேவா? ஸோ 57 8 போட்டால் எவ்வளோ வரும்? 8 40 400. அடுத்து 7 8 56 456 வருமா? ஆப்ஷனில் இருக்க பாருங்கள், 456 இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ 456 என்பது என்னது? சரியான ஆன்சர். இந்த இது பெருக்கு தெரியும். எப்படி பெருக்கிறதுன்னு சரி சொல்கிறது புரியுதா? ஸோ 57ஐயும் 8ஐயும் பெருக்கணும். எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ 57 8 ரெண்டையும் பெருக்கணும். அப்படி தான் நான் அந்த 57 50 பிரிச்சுட்டேன். 50 பிரிச்சா என்னது? மேலே 50 வருமா? ஸோ 5 × 8 எவ்வளோ ஆச்சு? 40. ஒரு சில மிஸ் பண்ண இல்லையா? அப்போ 400. அது இந்த 7 மிச்சம் இருக்கு இல்லையா? அந்த 7 8 பெருக்கிறேன். 7 8 56 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். 6 5 4 456 தான் என்னது? பெருக்கிறதுக்கான ஈஸியான வழி. இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃபாக இருந்தால் உங்களுக்கு பெருக்க ஈஸியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் பெருக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ 456 என்பது 24 பொருட்களுடைய விலையாகும். அடுத்த கணக்கு. இதுக்கான PDF தான் நான் கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு திருப்பு ஹோம்ஒர்க் போகும்போது பண்ணி எக்ஸாம் போகும்போது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. நீங்களே பண்ணி பார்த்து போங்க. அடுத்து 36 ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 11 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 41 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 36 ஆள் செய்கிறாங்கப்பா. 36 பேர் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 11 நாட்களில் செய்கிறாங்க எனில் அதே வேலையை 44 ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்குறாங்க. முதல்ல இதுக்கு நேர்மாறு எதிர்மாறு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது என்னது? ஆட்கள்னு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நாட்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க எடுத்துக்கோங்க. முதல்ல 36 ஆட்கள் அப்படி தான். ஸோ 36 ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 11 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து அதில் அதே வேலையை 44 ஆட்கள் 44 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஆட்களை பார்த்துக்கோங்க. ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? கூடுறாங்க. அப்படி தானப்பா? ஸோ 36 பேர் இருக்காங்க. அடுத்து 44 கட்டாயம் கூட தான் செய்யுது. ஓகேவா? அடுத்து இப்போ நாட்கள். இப்போ ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு 36 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா ஆள் கம்மியாக இருக்காங்க. அதனால் என்னது? அந்த வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக நடைபெறாது. அப்படி தானே? ஸோ ஆள் கம்மியாக இருந்தால் வேலை வந்து குறைவாக நடைபெறும். இதே ஆள் அதிகமாக இருந்தால் வேலை சீக்கிரம் முடியுமா இல்லையா? சீக்கிரம் முடியும். அப்போ சீக்கிரம் குறைஞ்சிரும். சீக்கிரம் வேலைங்கிறது முடிஞ்சிடும். அப்படி தானப்பா? இப்போ நீங்கள் 10 பேர் வேலைக்கு போகிறீங்க. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் செய்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் கூட ஒரு 5 பேர் கூப்பிட்டு போகிறீங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஹெல்ப் பண்ண என்னது? அந்த 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 8 நாள் அல்லது 9 நாளில் முடிச்சிருவீங்க. அப்போ என்னது? வேலை கட்டாயம் குறைய தான் செய்யும். அப்போ இந்த நாட்கள் வந்து என்னது? குறையும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது. அதனால் என்னது? இது வந்து எதிர்மாறல். சரியா? அப்போ எதிர்மாறல் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு அடி கொடுக்கணும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். 36 அப்படி இருக்கா? 36 × 14 தான். 36 / 44 × 11. இப்போ அடி கொடுக்கலாமா? ஒரு 11 11 4 11 44. இந்த 4 30 அடிக்கலாமா? ஒரு நாள் 4 9 36 அப்படின்னா அப்போ 9 × 4 தான் எவ்வளோ? 36. 9 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி 9 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் சி 9 என்பது என்னது? சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் அந்த தூரத்தை கடக்கும்? இதே மெத்தட் தான். 60 கிலோமீட்டர் சென்றால் எவ்வளோ நேரத்தில் கிடக்குதான்? 5 மணி நேரத்தில் கிடக்குது. அந்த நேரத்தில் கணக்கு பெருச்சுப்பா. 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 5 மணி நேரத்தில் கிடக்குது. அப்போது 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. அப்போது 40னா எவ்வளவு? இப்போ வேகம் வந்து கூடியிருக்கு குறைஞ்சிருக்கா?
வேகம் வந்து என்ன செஞ்சுருக்குது, குறைஞ்சிருக்குது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி திடீர்னு 40 ஆகி போச்சு. அப்போ வேகம் குறைஞ்சிட்டு. அதே மாதிரி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடுவீங்க. ரொம்ப ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆகும். அப்போ நேரம் என்ன செய்யும், குறையுமா கூடுமா? நேரங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் 5 மணி நேரம் ஆகுது. அப்போ 40 போனால் நேரம் வந்து கூட தானே செய்யும். அப்போது நேரங்கிறது என்னது, அதிகரிக்கும். இது என்னது, எதிர்மாறல். 1 கீழே மாக்க இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா மேலே மாக்கப்போ இது வந்து என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன செய்யணும், நம்ம அப்படி போட்டு செய்வோம். இப்படி 60 / 40 × 5. ஸோ இப்போ அடிக்கலாமா, ஒரு 0 அடிச்சிருங்க. இந்த 4 அடிக்கலாமா, இந்த 4 அடிங்க. 2 4 2 6. சரியா? அப்போ மிச்சம் இருக்குது, அடிக்க முடியாது அப்படின்னா அப்போ பெருக்கிடுங்க. இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிடுங்க. 3 5 15. மிச்சம் இருக்குது எவ்வளோ இருக்குது, 2. ஸோ அப்போ 2ஐயும் 15 பார்த்து எவ்வளோ வரும், 1 2 2 7 2 14 அப்படின்னா 14 மீதி எத்தனை, 1 கீழே 2. கலப்பு பண்ணதில் போடுவாங்க. 7.5 மணி நேரம் ஆகும். சரியா? நீங்கள் 7.5 போடலாம். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பணத்தில் இருக்கும். கலப்பு பண்ணும்போது முதல்ல மாற்ற தெரியணும். எப்படின்னா இப்போ 15 / 2 தானப்பா, யாரி கொடுங்க. 1 2 2 7 2 எத்தனை ஆச்சு, 14 ஆச்சா. மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். கீழே பின்னத்தில் என்ன மதிப்பு இருக்குது, 2 இருக்குது. இதுதான் கலப்பு பண்ணம். அப்படி போடுறீங்க. இதான் கலப்பு பண்ணதில் மாத்திர மெத்தட். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும், 7.5 மணி நேரம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி 7.5 மணி நேரம். அடுத்து என்ன இருப்பாங்க, ஒரு இராணுவ முகாமில் உள்ள 568 வீரர்களுக்கு 75 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அந்த உணவை 120 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டுமெனில் எத்தனை வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும்? இது கொஞ்சம் ட்விஸ்டான கணக்குப்பா. அதாவது நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி போட முடியும். சரியா? முதல்ல எடுத்து எழுதி கொடுவோம். முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 568 வீரர்கள் இருக்காங்க தானே. ஸோ 568 வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 நாட்களுக்கு உணவு உள்ளது. 75 நாட்களுக்கு தேவையான உணவு தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த உணவை பார்த்திங்க அப்படின்னா 120 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டுமா. 120 நாட்களுக்கு. இது வந்து வீரர்கள், இது நாட்கள். சரியா? அதனால் எனக்கு நான் மாற்றி போட்டிருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட 75 நாட்கான உணவு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இருக்குது, 568 பேருக்கு. அந்த 568 பேருக்கு 75 நாட்கான உணவு இருக்குது. ஆனால் இந்த உணவு பார்த்திங்க அப்படின்னா 120 நாட்களுக்கு நீட்டிக்கணுமா. அப்போது அங்கே எத்தனை வீரர்கள் வருவாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கு இல்லையா. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து இங்கே கேட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொடுத்து இங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 75 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 75 நாள் இருக்குது. நாள் கூடுதா குறையுதா, நாள் பார்த்திங்க அப்படின்னா கூடுது அப்படின்னா. ஸோ அப்போ இது வந்து என்னது, நாளை கூடுது மேலே போட்டுக்கோங்க. இப்போ நாள் கூடுனா வீரர்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், குறையணும் அப்படிதானா. ஸோ 568 பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா 75 நாளில் காலி பண்ணிடுவாங்க. அப்போது வீரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சாதான் அந்த உணவை 120 நாட்களுக்கு நம்ம நீட்டிக்க முடியும் அப்படி தானே. ஸோ அப்போ வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, குறைவாங்க. அப்போ இது என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அப்படியே போட்டு செய்வோம் அப்படி தானே. ஸோ அப்போ அப்படியே போட்டு செய்யுங்க பார்க்கலாம். 75 / 120 × 568. 5 அடிக்கலாமா, 1 5 மீதி 2 5 25. அடுத்தது என்னாச்சு, 2 10 மீதி 2 எவ்வளோ ஆச்சு, 4 5 20. 24 120. அடுத்து வேறு அடிக்கலாம். 3 படம் அடிக்கலாமா, 3 படம் அடிங்க. 5 3 15 M 3 24. மறுபடியும் 8 படம் அடிக்கலாமா, 1 8 8. எத்தனை 8 56 வரும், 7 8 56, 1 8 8. அவ்வளோதானே. அப்போ 71 இருக்கும். 71 × 5 போடணும். 71 × 5. 7 5 35, 350. 1 5 5, 355. 355 பார்த்திங்கன்னா ஆன்சர் கிடையாது. ஏன் ஆன்சர் கிடையாது, இந்த 355 வீரர்கள் நம்ம வந்து கழிச்சா மட்டும்தான் என்னது எத்தனை வீரர்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு நீட்டிக்க முடியும். அப்போ டோட்டல் எத்தனை பேர், 568 பேர் அப்படி தானே. ஸோ டோட்டலாக 568 பேர். இதில் 355 பேரை நம்ம வந்து கழிக்கணும். 8ல் 5 போச்சுன்னா 3, 6ல் 5 போச்சுன்னா 1, 5ல் 3 போச்சு 2. 213 பேர் தான் இது. அந்த 213 வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியேற்ற வேண்டி இருக்கும். ஆனால் அந்த 120 நாளுக்கு நீட்டிக்கணும் அப்படின்னா அந்த கேம்பில் பார்த்திங்க அப்படின்னா 355 வீரர்கள் தான் இருக்கணும். ஸோ அப்போது டோட்டலாக 568 பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதில் இந்த 355 பேரை வெளியேற்றினா தான்
213 பேர் வெளியேற்றினா தான் அந்த 355 பேருக்கு அந்த 120 நாட்களுக்கான அந்த உணவை நீட்டிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 213 தான்ப்பா, 355 கிடையாது. சரியா? 213. ஏன் 213னா அந்த அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், எத்தனை வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும் தான் கேட்குறாங்க. அந்த எத்தனை நாட்களுக்குன்னு அவங்க கேட்கல. 75 மொத்தம் 568 பேர் இருக்காங்க. அது 75 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. ஆனால் அந்த 120 நாட்களுக்கு நீட்டிக்கணும் அப்படின்னா அந்த கேம்பில் எத்தனை பேர் தான் இருக்கணும்? வெறும் 355 பேர் தான் இருக்கணும். ஒரு 213 பேரை வெளியேற்றணும். சரியா? அதுதான் கொஸ்டின். அடுத்த கேள்வி, 12 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து 14 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 8 ஆண்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? இது பார்த்தீங்க அப்படின்னா 3 மதிப்பு வச்சு வரக்கூடிய கணக்கு. சரியா? முதல்ல கணக்கு நீங்கள் எடுத்து எழுதுங்க. 12 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாள் முடிக்காங்க? 14 நாட்களில் முடிக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், இது மணி நேரம், இது நாட்கள். சரியா? அப்போ அடுத்து வாசிங்க. 8 ஆண்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ நம்ம நேர்மாறில் இது மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே ஆட்கள் வந்து கூடியிருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களா? ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ மணி நேரம் கூடியிருக்க குறைஞ்சிருக்கா? கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படி தான் இருக்குது, சேமாக இருக்குது. சரியா? அப்போது 12 ஆள் செஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா 14 நாட்கள் ஆகுது. ஆனால் 8 ஆட்கள் செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? அப்போ நாட்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கரெக்டு தானப்பா? ஸோ நான் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. 12 ஆள் செஞ்சு 14 நாளில் முடிக்காங்க. ஆனால் மறுபடியும் பாருங்கள், ஒரு 4 பேர் குறைஞ்சிருந்தாங்க. 8 பேர் செஞ்சால் 14 நாளில் முடிக்க முடியுமா? அதை விட அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. சரியா? ஸோ அப்போது நாட்கள் வந்து அதிகரிக்கும். அப்போ இது வந்து என்னது? எதிர்மாறல். அப்படி போட்டு செய்ய வேண்டியதான். நான் குறுக்கு கோடை மட்டும் போட்டுக்கிறேன்பா. சரியா? குறுக்கு கோடை போட்டு அடி பெருக்கல், அவ்வளோதான். அந்த 8 இந்த 8 அடிச்சிடலாமா? அடுத்து இந்த இது அந்த 8 அடிங்க. 2வது படம் அடிங்க, இல்லை 4வது படம் அடிங்க. 4 8 முன்னங்கா 12. வேறு அடிக்கலாம். இந்த 2 அடிக்கலாமா? 1 2 7 2 14. மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? 7 3 மட்டும் மிச்சம் இருக்குது. 7 3 21. ஸோ 21 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையை செய்வார்கள். 21. ஆப்ஷன் சி 21 என்பது என்னது? சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 12 ஆட்கள் 24 நாட்கள் வேலை செய்து 90 ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்கின்றனர் எனில் 16 ஆட்கள் 33 நாட்கள் வேலை செய்து எவ்வளவு ஏக்கர் அறுவடை செய்வார்கள்? ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான் மேலே. சரியா? முதல்ல ஆட்களை போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? நாட்கள். அடுத்து அந்த ஏக்கர் குறியோட பரப்பு ஏக்கர் எழுதிக்கிறேன். முதல்ல 12 ஆட்கள். சரிப்பா. அடுத்து 24 நாட்கள் வேலை செய்கிறாங்க. 24 நாட்கள் 96 ஏக்கர் பரப்பு அந்த பயிரினை அறுவடை பண்ணுறாங்க. அடுத்து 16 ஆட்கள் 33 நாட்கள் வேலை செய்தால் அறுவடை எப்படி செய்வாங்கன்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம நேர்மாறு எதிர்மாறு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆட்கள் கூடுறக்கால குறைஞ்சிருக்காங்களா? 12 பேராக இருக்கக்கூடிய ஆட்கள் 16 ஆட்களாக மாறிட்டாங்க. ஸோ அப்போது ஆட்கள் கூடியிருக்குது. அடுத்து நாட்களை எடுத்துக்கோங்க. நாட்கள் கூடுதா குறையுதா? முதல்ல 24 நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 33 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா என்னது? நாட்களும் அதிகரிக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது? உங்களுக்கு நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா தலைகிலியாக போட்டு பெருக்க வேண்டும். தலைகிலியாக போட்டு பார்ப்போமா? ஸோ 16 டிவைடட் பை 12 இன்டு 33/24 இன்டு 96. ஸோ 12 அடிக்கலாமா? 1 12 12 8 12 எவ்வளாச்சு? 96. 1 8 8 3 8 24. 1 3 3 1 3 3 1 3 3 11 3 33. ஸோ அப்போது 16 × 11 இருக்குது. 16 × 11 போட்டால் எவ்வளோ ஆச்சு? 160. ஒரு 11 எவ்வளோ ஆச்சு? 171. 171 ஏக்கர் பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா, சாரி வெயிட் பண்ணுங்கள், 16 176. சரியா? சாரி 176 ஏக்கர் பரப்பை என்னது அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க. அப்படி தானப்பா? நான் பெருக்கியிருக்கேன்பா, வேறு ஒன்றும் இல்லை. 16ஐயும் என்னது 11ஐயும் பெருக்கியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பெருக்கி பார்த்தா ஒரு ஆன்சர் வரதான் பார்ப்போம். ஒரு பெருக்கி பார்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 11 6 1 6 1. சரியா? நம்ம கூட்ட போகிறோம். 6 1 7 1 176 ஏக்கர் பரப்பின இந்த பயிரினை பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அறுவடை செய்வார்கள். யார்? இந்த 33 நாட்கள் சாரி 16 ஆட்கள் சேர்ந்து 33 நாட்களில் அந்த 176 பரப்பின உள்ள அந்த
பயிர்னா அறுவடை செய்வாங்க. ஸோ ஆப்ஷன் சி 176. அடுத்த கொஸ்டின், 30 ஆட்கள் 30 நாட்களில் 30 வேலைகளை முடிப்பார் எனில் ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சொல்லலாம். குரூப் 4 இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஆனால் டக்குன்னு போட்டக்கூடாதுப்பா. 30 பேர் 30 பேர் செஞ்சால் ஒரு ஆள் ஒரு வேலையை ஒரு நாள் தான் செய்வான்னு சொல்லி போட்டவே கூடாது. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி போடுங்க, அவ்வளோதான். ஷார்ட்கட் என்னன்னா, அவங்க அப்படி கேட்குறாங்களா, இப்போ 7 ஆட்கள் 7 நாட்கள் வேலை செய்து 7 வேலைகளை முடித்தால் ஒரு ஆள் ஒரு வேலையை எவ்வளோ சொல்லி கேட்டிங்கன்னா 7ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி இருக்குங்க, 30 ஆட்கள் 30 நாட்களில் 30 வேலைகளை முடிப்பார்களில் ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா 30 நாள் ஆகும் சொல்லி போடணுமா. எப்படி போடுற பாருங்க, செஞ்சு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. முதல்ல ஆட்கள் அப்படி தானே. ஸோ 30 ஆட்கள் 30 நாட்களில் 30 வேலைகளை முடிக்கிறாங்க. அப்போது ஒரு ஆள் ஒரு நாளில் எத்தனை வேலை முடிப்பார்? இங்கே நாள் கூடியிருக்க குறைஞ்சிருக்குதா? முதல்ல ஆட்களை பாருங்கள், ஆட்கள் குறைஞ்சிருக்காங்க. அடுத்து என்னது, நாட்கள், வேலை செய்யக்கூடிய நாட்களும் என்னது குறைஞ்சிருக்குது. அப்போ வேலை என்னது கட்டாயம் அதிகரிக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நேர்மறையில் இருக்குது. நேர்மறையில் என்னது மாற்றி போட்டு செய்யணும், அப்படி தான். ஸோ அப்போது ஒன்று வெயிட் பண்ணுங்கள், நேர்மறைலாம் மாற்றி போட்டு செய்யணும், அப்படி தான் கரெக்டு தான். 30 டிவைடட் பை தப்பாக போடுறதுனா அம்சம் 1/30 இன்டு 1/30 இன்டு 30 அப்படி தானே. ஸோ இந்த 30 கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் இருக்குது 1/30 தான் இருக்குமோ. மாற்றி போடுறேன், ஒன்று வெயிட் பண்ணுங்கள். நேர்மாறல் அப்படி தான். இது அதிகரிச்சு இது குறையுது, இது குறையுது. ஸோ அப்போ வேலை வந்து கட்டாயம் கூடும். அப்போ இது என்னது, நேர்மாறல். நேர்மாறல்னால் தலைகீழ் போட்டு செய்யணும். தலைகீழ் போட்டு ஆன்சர் வர மாட்டேங்குது. ஒரு ஆள் ஒரு வேலையை ஒரு நாள் தான் முடிப்பாங்கப்பா. ஆனால் 30 நாளில் முடிப்பார்ப்பா, தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் அந்த இது உங்களுக்கு மெத்தட் வர மாட்டேங்குதே. ஸோ நீங்கள் நேர்மாறல் போட்டு பாருங்களா. ஸோ நேர்மாறல் போட்டு பார்த்தாலும் வராத. 30/1 இன்டு 30/1 வராதா. இப்போ இருக்குன்னு வர சரி, நேர்மாறல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கணக்கு வந்து ஆன்சர் வந்து 30 தான்பா. ஓகேவா, 30 தான், மாற்றிட வேண்டாம். இந்த கணக்கு உங்களை பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேன், சரியா? ஆனால் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 30 தான். நான் செஞ்சு பார்த்தேன், அது மாதிரி செஞ்சு பார்த்தா எனக்கு மறந்துடுச்சு. ஓகேவா, ஆனால் ஆன்சர் 30. அதே மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் அதே சேம் தான்பா. ஓகேவா, மாற்றிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்க. இதுமாரி வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஒர்க், சரியா? 6 குயவர்கள் 6 நாட்களில் 6 பானைகளை செய்வார்கள் எனில் 12 குயவர்கள் 12 நாட்களில் எத்தனை பானைகளை செய்வார்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கொஸ்டின், சரியா? நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி 10வது கணக்கு உங்களுக்கான கணக்கு தான். செல்லமுருகன் என்பவர், செல்லமுருகன் தப்பாக பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லமுருகன் என்பவர் 5/8 பங்கு வேலையை 10 நாட்களில் முடித்தால் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பின்னத்தவர்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக போட்டு போயிடலாம், சரியா? இந்த கணக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சரை நீங்கள் வந்து பண்ணிட்டு போங்க. சரியான ஆன்சரை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், சரியா? நீங்கள் போன கணக்கு போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது தனித்தனியாக எனக்கு வந்து இது சொல்ல முடியலை. அதனால் எனக்கு மொத்தமாக சொல்லிடுறேன். இந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சரி ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களோட மார்க்கை, அந்த மதிப்பெண்களை தெரிவித்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற பகுதி முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து ஒரு கொஸ்டினுக்கு வரலாம், அந்த நம்பிக்கையில் நம்ம போகும், சரியா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைக்காலஜி பகுதியை போட்டிருக்கு, அதையும் பார்த்துட்டு போங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த PDF கொடுக்குறேன், சரியா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.